வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இப்போ பார்க்க போகிற பதிவு கனடாவின் இந்த சர்வதேச மாணவர்கள் தொடர்பாக மிக முக்கியமான பதிவு. என்ன பதிவுன்னு பார்த்தோமென்றால், இந்த கனடாவுக்குள்ள கடந்த ஆட்சி காலத்தில் வந்த அதிகளவான இன்டர்நேஷ்னல் மாணவர்கள் பலர் நாட்டை விட்டு வெளியேறுவோமோன்ற பயத்தில் அல்லது பிஆர் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட இடத்துல அல்லது டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஏது இல்லாத நிலைமையில அவர்கள் ரிஃப்யூஜி கிளைம் அகதி விண்ணப்பம் கோருகின்ற அளவு வீதம் அதிகரித்ததாக இமிகிரேஷன் தகவல்கள் சொல்கின்றன. என்ன விடயம் என்று பார்த்தோமென்றால், 2024 ஆண்டு வாக்கிலே 20,000க்கும் மேற்பட்ட சர்வதேச மாணவர்கள், அதாவது படிப்பிற்காக வந்த மாணவர் விசாவிலே வந்தவர்கள் அகதி தஞ்சம் கோரியிருக்கிறார்கள் என்பது தகவல். இப்பொழுது 2025 ஆண்டு இந்த 4-5 மாத காலப்பகுதிக்குள் இந்த வீதம் இன்னும் அதிகமாக மாறியிருக்கிறது. அதாவது 22% அதிகமாக இந்த எண்ணிக்கை போயிருக்கின்றது. அதாவது இதுவரையான காலப்பகுதியில் 2025 இதுவரையான காலப்பகுதியில் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் பேச்சுக்களை பார்த்தோமென்றால், பீரியடுக்களை பார்த்தோமென்றால் 5,500 சர்வதேச மாணவர்கள் ரிஃப்யூஜி கிளைம் பண்ணியிருக்கிறதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன புள்ளி விவரப்படி. ஆகவே இந்த சர்வதேச மாணவர்கள், அதாவது படிக்கிறதுக்கு வந்தவர்கள் ரிஃப்யூஜி கிளைம் அடிக்கின்ற இந்த விஷயம் இப்பொழுது புதிய இமிகிரேஷன் மினிஸ்டர் லியனா மெட்லெஷ் டயப் அவர்களுடைய பார்வைக்கு சென்றிருக்கின்றது. இது சம்பந்தமாக அவர்கள் என்ன பாலிசி மேக் பண்ண போகிறார்கள், என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றார்கள் என்பதுதான் வினாவாக இருக்கப் போகின்றது. இது பற்றி பார்த்தோம் என்றால், இந்த கடந்த கால ஆட்சியிலே மாணவர் நுழைவு விசாவில், ஸ்டூடெண்ட் விசாவில் அதிகளவான மாணவர்கள் உள்ளீர்க்கப்பட்டார்கள் கடந்த ஜஸ்டின் ட்ரூடோ தலைமையிலான ஆட்சி காலத்திலே. அதிலே அள்ளுகொள்ளையாக இந்திய மாணவர்கள் தான், அதுவும் வடநில மாணவர்கள், பஞ்சாப் மாணவர்கள் அதிகளமாக வந்திறங்கினார்கள். அது தனியாக இந்திய மாணவர்கள் சொல்லக்கூட எல்லா இடத்துலேருந்தும் வந்தவை. ஆனால் சராசரி அடிப்படையில் இந்திய மாணவர்கள் அதிகமாக வந்திருந்தார்கள். இவர்கள் படித்ததுக்கு பிறகு பிஆருக்கு அப்ளை பண்ண வேணும். பிஆருக்கு அப்ளை பண்ண வேணும் என்றதில் அந்த பாயிண்ட்ஸுகளை அவர்கள் பூர்த்தி செய்யப்படாத பட்சத்தில் அவர்களுடைய பிஆர் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணப்படலாம். அதனால் அவர்கள் நாட்டுக்கு போக வேண்டிய தேவை, திரும்பி போக வேண்டிய நிலைப்பாடு கட்டாயம் இருக்கின்றது. அதுக்கு அப்படி போகாமல் விடுறதுக்காக என்ன செய்யணும்னா, வேலைக்கு ரிஃப்யூஜி கிளைமுக்குள்ள போயினோம். அதை விட டியூஷன் ஃபீஸ் இங்கே கனவேருக்கு பகுதி நேர வேலை வாய்ப்புகளோ அதுகளோ இல்லாத பட்சத்தில் வாழ்க்கை செலவும் அதிகமானதால், அவர்களுக்கு வருமானம் காணாததால் கனவேர் நினைக்கிறது இங்கே உழைச்சுழைச்சு படிக்கலாம் என்று. முந்தைய காலத்தில் உழைச்சுழைச்சு படிக்கலாம். ஆனால் இப்போ அதிகளவு மாணவர்கள் வந்ததாலேயும், அதிகளவு குடியேற்றவாசிகள் வந்ததாலேயும், அதிகளவு விசிட்ட விசாவிலேயும் இங்கே எல்லாரும் தங்கினதாலேயும் வேலை வாய்ப்புகள் சில மாகாணங்களில் அதிகமாக சரிந்து வாழ்றபடியாலும் வேலை வாய்ப்புகள் குறைந்து விட்டது. அதனால் அவர்கள் அதிகளவு நினைத்த மாதிரி உழைத்து இந்த டியூஷன் ஃபீஸை கட்ட முடியாது. இதனால் அவர்கள் பல்கலைக்கழகங்களினால் டியூஷன் ஃபீஸை செமிஸ்டருக்கு கட்ட நெருக்கப்படுகின்ற பொழுது இவர்கள் ஓடிப்போய் தவறான வழிநடத்தல் காரணமாக ரிஃப்யூஜி கிளைமுக்குள்ள போகினோம். அப்போ இப்படி என்ன நடந்திருக்கின்ற 2024 ஆண்டில் 20,000 சர்வதேச மாணவர்கள் அகதி விண்ணப்பம் கோரியிருக்கின்றார்கள் நாட்டுக்கு போக முடியாது என்று. அதை விட 2025 ஆண்டு கால பகுதியிலே 5,500க்கும் மேற்பட்ட சர்வதேச மாணவர்கள் ரிஃப்யூஜி கிளைம் பண்ணியிருக்கிறார்கள். இது கனடா அரசாங்கத்துக்கு இப்பொழுது மிகப்பெரிய தலையீடியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இப்படியானவர்களை படிக்க வந்தவர்கள் படித்துவிட்டு திரும்பி போவார்கள் என்று பார்த்தால், அல்லது அந்த துறையிலே மேலதிகமாக இந்த நாட்டுக்கு அந்நிய செலாவணியும் ஒரு நல்ல விடயத்தையும் ஈட்டித் தருவார்கள் என்று பார்த்தால், இவர்கள் இப்பொழுது அகதி விண்ணப்பம் கூறி ஒரு சுமையாக மாறியிருக்கிறார்கள் என்றுதான் அரசு இப்பொழுது கருதுகிறது. இந்த விடயங்கள் இப்பொழுது புதிதாக இமிகிரேஷன் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற லீனா மெட்லெஷ் டயப் அம்மையாருடைய பார்வைக்கு சென்றிருக்கிறது. இந்த ஃபைல்கள் எல்லாம் அவர் என்ன பாலிசி மேற்கொள்ளப் போகின்றார், இவர்களுக்கான என்ன நடவடிக்கைகள் எடுக்கப் போகின்றார், இவர்களுக்குரிய எல்லோருக்குமே ரிஜெக்ட் பண்ண போகின்றதா, இல்லாட்டி இவர்கள் வேணுமென்றே செய்தார்களா என்றெல்லாம் ஆராய்ந்து இவர்களை எல்லாம் திருப்பி அனுப்பப்படுகின்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா என்பது இப்போதைக்கு தெரியாத விடயம்.
ஆனால் இது ஒரு குடியேற்ற நாடு என்ற ரீதியிலே பல்வேறு வகையான குடியேற்றவாசிகள் இங்கே வந்து அகதி தஞ்சமும் கோருவார்கள். படிக்க வருபவர்கள், விசிட்ட விசாவிலே வருபவர்கள், சுப்ப விசாவிலே வருபவர்கள், பிஸ்னஸ் விசாவிலே வருபவர்கள், அதைவிட இந்த அகதியாக கோருபவர்கள் என்று பல வகையினர் இங்கே இருப்பார்கள். ஆனால் இந்த குடியேற்ற நாட்டிலே இப்படி படிக்க வருகின்ற மாணவர்களுடைய அகதி தஞ்ச கோரிக்கைகளும் அதிகளவாக வந்தபடியால் இப்ப இருக்கிற இமிகிரேஷன் ரிஃப்யூஜிஸ் போர்ட்ல வந்து 2,81,000 அகதி விண்ணப்ப கோரிக்கைகள் பெண்டிங்கில் இருப்பதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. புள்ளிவிவரங்கள் மிக பெரிய அளவிலான தொகை, சுமார் 2,81,000 விண்ணப்ப கோவைகள் காத்திருப்பிலே இருக்கின்றன. இவற்றை புதிதாக பதவியேற்ற இமிகிரேஷன் அமைச்சர் லினா மெட்லெச் டயப் அம்மையார் அவர்களுடைய தலைமையில் எவ்வாறு இதை கையாளப் போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இப்போ முதலாவது இந்த இமிகிரேஷன்ல வந்து அதிகளவு பாண்டித்தியம் கொண்ட ஆளுமை கொண்ட இந்த புதிய இமிகிரேஷன் அமைச்சர் லினா மெட்லேச் டயப் அம்மையார் அவர்கள் முன்னர் கருத்து தெரிவித்திருந்தார். இது ஒரு இமிகிரேஷன் நடக்கிறது என்பது ஒரு எக்கனாமிக்கல் குரோத்துக்கு வந்து ஒரு கீ பாயிண்டாக இருக்கும், அதாவது பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகமாக இருக்கும் என்று சொல்லித்தான் பல குடியேற்றவாசிகளை வரவேற்றிருந்தது கனடா. ஆனால் அதே குடியேற்றவாசிகள் வந்து இப்பொழுது தலைப்பாரமாக மாறி இருப்பதும் அண்மை காலங்களிலே உற்று நோக்கத்தக்கது. அந்த வகையிலே எதிர்வரும் காலங்களில் எவ்வாறு இமிகிரேஷன் கொள்கைகளை மாற்றியமைக்க போகிறார்களா என்பது இன்னும் புரியாத புதிராகத்தான் இருக்கின்றது. அவர்கள் இனியும் புதிய அரசாங்கம் பாலிசியை இப்பொழுதுதான் மேக் பண்ணி கொண்டிருப்பார்கள் என்பதை நாங்கள் கண்ணூடாக பார்க்கலாம். ஆகவே பார்ப்போம், இந்த சர்வதேச மாணவர்களுடைய அகதி விண்ணப்ப கோரிக்கை 22% அதிகமாக மாறியிருக்கிறது. இவர்களினால் அதிகளவு ஃபைல்கள் வந்து தேங்கி கிடக்கின்றது. இந்த படித்துவிட்டு போவார்கள் என்று பார்த்தால் இவர்கள் இங்கேயே தங்குகிறார்கள். ஆகவே இவர்கள் பொய்யை சொல்லித்தான் இங்கே தங்கினால் இவர்களுக்குரிய அகதி விண்ணப்பம் நிராகரிப்பதற்குரிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. இரண்டால் படிக்க வந்தவர்கள். ஆகவே பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பலர் வந்து தவறான வழிகாட்டல், டியூஷன் ஃபீஸ் கட்ட முடியாது, நாட்டுக்கு போக வேண்டும் என்று விழிக்கின்ற பொழுதிலே பல இந்த லோ வேலைகளிலே செய்பவர்கள் வந்து அவர்களை வந்து நாடுகின்ற பொழுது இல்லை நீங்கள் தங்கலாம் அகதி விண்ணப்பத்தை கோருங்கள் என்று சொல்லி தங்களுடைய வருமானத்திற்காகவும் இவர்களை திசை திருப்புகிறார்கள் மாணவர்களை என்ற குற்றச்சாட்டுகளும் ஆங்காங்கே எழுந்த வண்ணம் தான் இருக்கின்றன. பார்ப்போம். இப்பொழுது குடியேற்றவாசிகள் வந்து அகதி தஞ்சம் கோரியதை விடுத்து இப்பொழுது மாணவர்கள் அதிகளவாக அகதி தஞ்சம் கோருவதனால் இமிகிரேஷன் ரிஃப்யூஜிஸ் போர்ட்டில் வந்து அதிகளவு ஃபைல்கள் தேங்கி இருக்கின்றன, பணிச்சுமைகள் அதிகமாக இருக்கின்றன. இதை இந்த புதிய ஆட்சியிலே எவ்வாறு கிளிய பண்ண போகின்றார்கள், உடனே கிளிய பண்ணுவார்களா என்றும் தெரியாது. அதைவிட இன்னும் ஒரு விடயம், சுவாரஸ்யமான விடயம், இந்த விசிட்ட விசாவிலே வந்தவர்களுக்கெல்லாம் என்ன நடக்கப் போகின்றது, அவர்களுடைய கேஸுகளுக்கு என்ன நடக்கப் போகின்றது என்பதும் அடுத்த ஒரு புதிதாக இருக்க போகின்றது. இரண்டால் சிலருக்கு வெற்றிகரமாக அமைவதாகவும் பலருக்கு வந்து வெற்றிகரமாக அமையவில்லை என்றதும் நாங்கள் கேள்விப்படக்கூடியதாக இருக்கின்றது. பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் பார்ப்பது சர்வதேச விசா. ஆகவே இந்த 2025 புதிய அரசாங்கத்திலிருந்து மார்க் கார்னி அரசாங்கம் அறிவித்திருந்தது, எங்களுடைய கனடாவினுடைய சனத்தொகையினுடைய மொத்த சனத்தொகையின் 5% குறைவாகத்தான் சர்வதேச மாணவர்களையும் டெம்பரரி ஒர்க்கர்ஸையும் மெயின்டைன் பண்ணுவோம் என்று பராமரிப்போம் என்று சொன்னார்கள். அதுக்கமைவாக பல இப்படியான அகதி விண்ணப்பம் கோரிய மாணவர்கள் நிராகரிக்கப்பட்டு வெளியனுப்பப்பட போகிறார்களா அல்லது என்ன செய்ய போகின்றார்கள் என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் ஒரே ஒரு விடயம் மட்டும் துலாம்பரமாக தெரிய வருகின்றது. இமிகிரேஷனில் வந்து மாகாண அமைச்சராகவும் இமிகிரேஷன் லோவை கற்று தெளிந்த அதிலே பாண்டித்தியம் பெற்ற இந்த புதிய இமிகிரேஷன் மினிஸ்டர் அந்த அம்மையார் அவர்கள், டேப் அம்மையார் அவர்கள் இந்த இதிலே வந்து கண்ணும் கருத்துமாக இருக்கின்றார். இவர் இந்த இமிகிரேஷனால் வந்து நாட்டுக்கு வருமானம் இல்லை, தலைச்சுமை என்றால் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்கு சற்றும் தயங்காதவர், ஆளுமை மிக்கவர். பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்று. புதிய தகவல்களூடாக நீங்கள் அறிந்து கொள்வதற்கு யூடியூப் சேனலையும் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தர வேண்டும். மீண்டும் புதிய தகவலினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.